ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்தது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்பவும் இப்போது சென்சிட்டிவாக போயிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கும் சரி விஜய் பார்வதிக்கும் சரி ரெட் கார்டு கொடுத்ததுனால 1லேருந்து 90 டேஸ் வரைக்கும் அவங்க பிக் பாஸ்குள்ளே இருந்ததுக்கான இன்கம் வராது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸோட எந்த செலிப்ரேஷன்லையும் சரி அவங்க கலந்துக்க முடியாது. அதை பற்றின இன்டர்வியூஸும் வெளியில் கொடுக்க முடியாது. ஸோ இதனுடைய எந்த ஃபேமையும் அவங்க அனுபவிக்க முடியாது. இது கூட பரவாயில்ல. மகாநதி சீரியலில் குமரன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தவர் தான் நம்ம கமருதீன். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் இந்த ஷோக்கு போகிறதுனால டிரெக்டர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட கேரக்டரை ஃபாரின் போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஏன்னா அவர் திரும்பி வந்தால் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரை செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கமருதீனை இந்த விஜய் டிவி சேவ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பிகாஸ் அவருக்கு ஒரு திருப்பி திருப்பி சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் கிடையாது. ஒன்ஸ் அவர் ஸ்டார்டிங்கில் ரொம்பவும் அக்ரெசிவான பிஹேவியர் காட்டியிருந்தாலும், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணி அவர் நிறைய அப்ளாஸ் கூட விஜய் சேதுபதி கிட்டேருந்து வாங்கியிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ரெட் கார்டுக்கு அப்புறமேலு மெயினாக கமருதீனோட லைஃப் தான் கிட்டத்தட்ட ஜீரோவுக்கு போன மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வந்ததுக்கு காரணமே அவர் அந்த குமரன் சீரியல் அந்த மகாநதி சீரியலில் குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்ததுனால அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருந்தது. அது அப்படியே பிக் பாஸில் டோட்டலாக தலைகீழாக மாறிடுச்சு. அவரோட அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் ரிலேஷன்ஷிப்பால் அவருடைய லைஃப் இப்போ தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ அவங்க அக்காவும் இப்போ செம்மையான கோவத்தில் இருக்காங்க. வீட்லேயும் சரியான பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் மகாநதி சீரியலில் இருந்தும் அவரை அஃபிஷியலாக தூக்கிட்டாங்க. லக்ஷ்மி பிரியா அதுக்கப்புறமேலு குமரனோட ஒய்ஃபாக இருந்த கங்கா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவங்களும் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பப்ளிக் ஷோ. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட அந்த உண்மையான கேரக்டர் அப்படிங்கிறது இந்த 100 டேஸில் வெளிப்பட்டே ஆகிடும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஒருத்தர் உள்ளே இருந்துக்கிட்டு நடிக்க முடியாது. இப்போ இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா தன்னோட இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கிட்ட 45 ஏஜஸ் கடந்த ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி வல்கராக ஒரு பப்ளிக் ஷோவில் பேசுறது ரொம்பவே தப்பான விஷயம். இவங்க ஏன் லைஃப்லேயும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க கூட ஆக்ட் பண்ணுறது அவ்வளோவா சேஃபாக இருக்காது, அது ஜெனுவலாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸுமே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தான் ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டு வராங்க. ஸோ கமருதீன் இதுக்கு மேலே மகாநதியில் கண்டினியூ பண்ண மாட்டார். ஸோ இதுக்கு மேலே குமரன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த அவர் ஸ்டாப் ஆகிட்டார். மேபி அந்த கேரக்டருக்கு வேறு யாரையாவது போடலாம். இதுக்கு மேலேயாவது கமருதீன் லைஃப்பில் பண்ணின தப்பை கொஞ்சம் நினச்சி பார்த்து திருந்தி இருந்தால் லைஃப் கொஞ்சம் இதுக்கு மேலே அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அவருடைய மொத்த செலிப்ரிட்டி லைஃப்பும் இந்த ரெட் கார்டுனால காலி ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.